நம்மளை நம்பி ஒரு கூட்டமே இருக்குது, நம்ம அவங்களுக்காண்டி ஏதாட்டும் பண்ணிடும் அப்படி சொல்லிட்டு பண்ண தோணும். ஸோ தட் இஸ் த ஹூ இஸ் த லக்கி த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வின்னர் வருவாங்க அப்படிங்களா. அது எப்படின்னா பிரியாணிங்கிறது கோல்டு காயினா ஆகலாம். அதில் ரொம்ப போய் சொல்கிறேன்னா இருங்க வரும், ஆனால் எப்போ வரும் தெரியாது, வரும்போது வரும். ஓகேவா, அது 100 ரூபா பிரியாணியா, 1000 ரூபா பிரியாணியா, 10,000 ரூபா பிரியாணியா, 10,000 ரூபாய்க்குலாம் பிரியாணி போகாதீங்க, சட்டை பக்கெட் கிழிஞ்சிரும். பிரியாணி கண்டென்ட் வந்து பாத்ரூமில் இருக்கும்போது தான் யோசித்தேன், நல்ல கண்டென்ட்டாக இருக்குது. காரமாக எங்கேருந்து யோசிச்சிருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. யாருன்னே தெரியாதவங்கள கொண்டு போய் நான் உங்களோட வந்து பார்க்க போகிறேன், மீட் பண்ண போகிறேன். ஸோ மீட் பண்ணும்போது நீங்கள் வந்து பா உண்மையிலே வந்துட்டான்ப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்கள் ஃபேஸில் நான் பார்ப்பேன் பார்த்தீங்களா, அதுதான் கிக்கு. பிராண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். ஹே ஹாய் பிடிஎஃப்ஏ, எல்லோரும் செம்ம டென்ஷனில் இருப்பீங்க, எனக்கு புரியுது. என்னடா நீ வீடியோ போடுவியா மாட்டியா, அதான் எனக்கு புரியுது. வீடியோ போடணுன்னு எனக்கும் ஆசை தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா ரொம்ப கீழே வச்சிட்டோம் போல, கழுத்தை சுழுக்குது. வீடியோ போடணும் ஆசை தான், பட் ஒர்க்கு இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக போட போகிறேன். ஒர்க்கை தான் வீடியோவாகவே போட போகிறேன். இல்லை வீடியோ தான் ஒர்க்காக போட போகிறேன். ஐயோ எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில, சரி ஏதோ ஒரு குழப்பறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ரொம்ப அடிமட்ட லெவலில் சொருகிருச்சு. திரும்பி எடுத்து மேலே கொண்டு வரணும். எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி வந்து க்ரியேட் பண்ண எப்படி சொல்கிறது, எனக்கு பின்னாடி ஓப்பன் பண்ண சேனல்ஸ் கூட 10,000, 11,000, 1 lakh, 2 lakhs கூட வந்துட்டு. பட் என்னால் ஏன் வர முடியலன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு ஆதங்கம் ரொம்ப நாள் இருந்துச்சு. பட் ஏன் வர முடியலன்னு எனக்கே தெரில. பட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டக்காளி சோறாக இருப்போம். பட் வரல, சரியா. ஸோ இதோட ஹெல்ப் உங்ககிட்டேருந்து எனக்கு தேவைப்படுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பார்க்குற வீடியோஸை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பக்கத்தில் உள்ளவங்க, இல்லாதவங்க, பக்கத்தில் இருக்கிற பாட்டி, தங்கச்சி, பூட்டி, சித்தப்பா, பெரியப்பா, பொண்ணு எல்லாருக்கும் அப்படி வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம மூஞ்சி பார்க்குற மாதிரி இல்லைன்னு நம்மளுக்கே தெரியும். பட் லைட்டாக அவங்க பார்க்க தான் அவங்களுக்கே பிடிக்கும். இது எப்படி சொல்கிறது, நம்ம வீடியோஸை நம்ம பார்க்கும்போது அழகாக இருக்கு அப்படி சொல்லும் போது அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தா வச்சுக்கோங்க, சரி பரவாயில்ல ஓரளவுக்கு ஓகே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன், பிடிச்சிரும். அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்ஸ் கூட ஓகே நம்மளை நம்பி ஒரு கூட்டமே இருக்குது, நம்ம அவங்களுக்காண்டி ஏதாட்டும் பண்ணிடும் அப்படி சொல்லிட்டு பண்ண தோணும். ஸோ அதுதான் சொல்கிறது. அண்ட் நான் ஒரு சின்னதாக ஒரு கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். என்ன கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்குது பார்த்தீங்களா. சென்னையில் உள்ள பீப்புள்ஸ் யாரெல்லாம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல, பட் பார்த்துருந்தீங்கன்னா சென்னையில் உள்ள பீப்புள்ஸ் மட்டும் தான் இப்போது தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. என்ன சொல்ல போகிறேன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். சென்னை பீப்புள்ஸ் மட்டும் தான், ஓகே, நோட் த பாயிண்ட் மக்களே. சென்னை பீப்புள்ஸ் ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக கூட ஒரு அப்டேட் பண்ணி நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில். பட் இப்போ இல்லை சடனாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டே வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். நீங்களும் நானும் உட்காந்து பிரியாணி வாட்டவர் எந்த கடைனாலும் பரவாயில்ல, அது 100 ரூபா பிரியாணியா, 1000 ரூபா பிரியாணியா, 10,000 ரூபா பிரியாணியா, 10,000 ரூபாய்க்குலாம் பிரியாணி போகாதீங்க, சட்டை பக்கெட் கிழிஞ்சிரும். 10,000 ரூபாவில் இல்லை, வெளில ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் உள்ள பிரியாணியாக வந்து நம்ம வந்து உட்காந்து 2 பேரும் சாப்பிட்லாம். அதுக்கு நீங்கள் பண்ணுற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் பேரை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு போங்க, ஓகேவா. நான் வந்து இப்போ இன்றைக்கி போடுறேன்னா, சாட்டர்டேக்கு முன்னாடி உள்ள வெள்ளிக்கிழமை இருக்குது பார்த்தீங்களா, நான் சீட்டு கொடுக்குவேன், அதையும் வீடியோவை போடுவேன். யார் வந்திருக்காங்களோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணிவிட்டு, அதாவது ஆமாம் உங்கள் அட்ரஸ் தெரியணும்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சீட்டு குலுக்கி போட்ட பிறகு நான் வெள்ளிக்கிழமை வீடியோ போடுவோம் பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சாட்டர்டே வந்து எப்படி சொல்ல, வெள்ளிக்கிழமை வீடியோ போடுறேன், சாட்டர்டே இல்லை சண்டே வெள்ளிக்கிழமை வீடியோ போடுவேன். அது யார் பேர் வந்திருக்கோ அவங்க வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நான் சொல்லிடுவேன். சப்போஸ் வந்து ஒரு 1 டே ஃபுல்லாக, அதாவது சாட்டர்டே ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணுறேன், சண்டே வந்து பிரியாணி நம்ம சாப்பிட்றலாம், அது ஓகே, அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். வெள்ளிக்கிழமை சீட்டு குலுக்கிட்டு சாட்டர்டே வந்து யாரோட பேர் இருந்திருக்கோ அந்த வீடியோ வந்து காமிச்சோடனே நீங்கள் எப்படி சாட்டர்டேக்குள்ளே, அதாவது வெள்ளிக்கிழமை சீட்டை குலுக்கி காமிச்சிட்டு சாட்டர்டேக்குள்ளே அது எப்படி மென்ஷன் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ், ஏன்னா பப்ளிக்காக போட்டால் அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ மென்ஷன் பண்ணும்போது நான் உங்கள் கூட சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்டு இது ஒரு கண்டென்ட்டாகவே வந்து மேக் ஓவர் பண்ணலாம். ஸோ ஓகேவா, இதான் என்னோடய பிளானு. இதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேரை மட்டும் கமெண்ட்ஸில் யாரெல்லாம் என் வீடியோ பார்க்குறீங்களோ அனுப்பிவிடுங்க. தட் இஸ் த ஹூ இஸ் த லக்கி த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வின்னர் வருவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு வின்னர். பட் ஃப்யூச்சரில் வந்து அது வந்து எப்படின்னா பிரியாணிங்கிறது கோல்டு காயினாக ஆகலாம். அதில் ரொம்ப போய் சொல்கிறேன்னா
இருங்க வரும், ஆனால் எப்போ வரும் தெரியாது, வரும்போது வரும். ஓகேவா? பிரியாணிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு நல்ல மதிக்கத்தக்க ஒரு பொருளாக கூட ஆகலாம். சாப்பாடுக்கு மேலே ஒரு பொருள் தேவையான்னு தெரில. பட் பிரியாணி நல்லா தான் இருக்குது. இந்த பிரியாணி கான்செப்டை ஃபஸ்ட்டு கொண்டு போகலாம். ஸோ யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து நம்ம வேறு அப்டேட் பண்ணும்போது நம்ம வீடியோவில் சொல்லுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பிரியாணி வேணும்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், தென் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது புதுசாக கண்டென்ட் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். பட் இந்த பிரியாணி கண்டென்ட் வந்து பாத்ரூமில் இருக்கும்போது தான் யோசித்தேன். நல்ல கண்டென்ட்டாக இருக்குது. காரமாக எங்கேருந்து யோசிச்சிருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. பட் உண்மையை சொல்கிறேன் கைஸ், நம்ம வந்து புத்திசாலியாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்களேன். நல்லா பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய மகானுக்கெல்லாம் அங்கெல்லாம் அறிவு வருமா, அந்த மாதிரி அறிவுலாம் வந்து வரும். ஸோ வந்து ஃப்ரீயாக இருக்கிற இடம், யாருமே வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத இடம், அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா கக்கூஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஏன்டா இவ்வளோ வல்கராக பேசுகிறேன்னு கேட்காதீங்க. உண்மையாக சொல்கிறேன், எல்லோரும் வல்கராக பேசி தான் அப்படி ட்ரெண்ட் ஆகிறாங்க. நீ வல்கராக பேசி ட்ரெண்ட் ஆக போறியா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டு, அதானே சொல்கிறீங்க, எனக்கு புரியுது, தெரியல, பார்க்கலாம். பட் வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகணும் முடிவு பண்ணியாச்சு. இங்கே நினச்சா மட்டும் போதாது, நீங்கள் இங்கே நினைக்கணும். இது மீன்ஸ் சப்ஸ்கிரைப் சொல்கிறேன். ஸோ லைக் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ, அண்டு ஷேர் பண்ணுங்கள். பிரியாணி சாப்பிட்றோம். பிரியாணி சாப்பிட்டு மர்கீசாலா, மட்டனா சிக்கனா வாட் எவர் இட் இஸ் சாப்பிட்றோம். பிரியாணி சாப்பிடும்போது யார் ஃபஸ்ட் சாப்பிட்றாங்களோ அதுலேயும் ஒரு போட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் இப்போ தெரில. ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு ஆட்கள் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து வச்சுக்கலாம். ஏன் நான் இந்த முடிவு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் வந்து நான் எப்படி சொல்ல, ஒரு வீடியோவில் வந்து நான் பேசினாலும் ஒரு நேரில் போய் பார்த்து பேசுகிறது, இந்த சடுகுடு செம்மையாக இருக்கும்ல. யாருனே தெரியாதவங்களை போயிட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் பீப்புள்ஸை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி உங்களோட லைஃப் ஆஃப் இது உங்கள் தக் லைஃப் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட் எவர் இட் இஸ் அப்படி பேசும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட். இந்த பிரியாணிங்கிறது வந்து பிரியாணி எப்போனாலும் நீங்கள் சாப்பிட்லாங்க, அது கான்செப்ட் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிரியாணிங்கிறது சாப்பாடு மேட்டரில் நான் கொடுக்க போகிற ப்ரெசன்ட் அது மேட்ரு கிடையாது. நீங்கள் யாருன்னே தெரியாதவங்கள கொண்டு போய் நான் உங்களோட வந்து பார்க்க போகிறேன், மீட் பண்ண போகிறேன். ஸோ மீட் பண்ணும்போது நீங்கள் வந்து உண்மையிலே வந்துட்டான்ப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்கள் ஃபேஸில் நான் பார்ப்பேன் பார்த்தீங்களா, அதுதான் கிக்கு. என்ன கிக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிரிப்பு, இல்லை நீ ஓ அப்படி சொல்கிறது, அந்த என்ஜாய்மெண்ட், அதுக்காண்டி இந்த இந்த எப்படி சொல்கிறேன், இந்த கண்டென்ட்டை நான் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறது, அதாவது நமக்கு சீட்டு கொடுக்கணும். பிறகு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை வந்து நம்ம சாட்டர்டே ஆர் சண்டே பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, சாட்டர்டே இது பண்ணிவிட்டு சண்டே வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பெரிய கண்டென்ட்டு. அண்டு ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு வேறு கண்டென்ட், நான் சாப்பிட்றது, முடி வெட்டுறது, அந்த மாதிரிலாம் வந்து வீடியோஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். பட் போடணும்னு நினச்சேன், போட முடியல. பட்டு பரவாயில்ல, போடலாம். டெய்லி ஒரு வீடியோ. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 நாள் 100 வீடியோ போட்டேன். அது வந்து இப்போ தான் ட்ரெண்ட் ஆகுது போல், ஒவ்வொருத்தராக இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒருத்தரெல்லாம் 2600 வீடியோ போட்டிருக்காரு. வேறு யாரும் இல்லை, இர்ஃபரான் ப்ரோவை தான் சொல்கிறேன். அவரால் 2600 வீடியோ போட்டிருக்காரு. இப்போ அது அப்போவே ட்ரெண்ட் ஆகிட்டார். நானும் அவரோட ஸ்டேஜில் நானும் வீடியோ பண்ணணும்னு நினச்சவன் தான். நினச்சதுனால அப்படி போச்சு. அவர் செஞ்சிட்டார். அதாவது ஒரு செயலை சொல்கிறது வேறு, செய்கிறது வேறு. அவர் செஞ்சனால முன்னேறிட்டார். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால சொல்ல மட்டும் தான் செய்கிறோம். ஸோ அதனால் நோ டாக்கட்டிஸ், ஒன்லி டூ இட் இஸ். கரெக்டாக இருக்கா? டூ இட் இஸ், டாக்கட்டிஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே கைஸ், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கரோ, லவ் யூ பியூட்டிஃபை. தட்டோ 1 2 3 4 5 பாய்.